வடக்கில் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் அனுர அரசை எச்சரிக்கும் அலிசப்ரி. யாழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளைஞன் ஒருவர் கைது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அனுர அரசாங்கம். ஈழம் உருவாகுமா? அரசாங்கத்திடம் சந்தேகத்தை எழுப்பும் சுகீஸ்வர பண்டார. திருமணம் செய்யும் அனைவருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும், பிரதி அமைச்சர் பரிந்துரை. இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நிலைபடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு கடும் மழைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நிலையில் நினைவு கூறல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது. இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முகநூல் பதிவொன்று தொடர்பிலான விசாரணைக்காகவே குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடி வருவதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு மெதுமெதுவாக பிரிவினைவாதத்திற்கு சென்று ஈழம் உருவாகுமா என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இராணுவ முகாம்களை அகற்றுவதற்கும் மூடப்பட்ட வீதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் இவ்வளவு ஏன் அவசரப்படுகின்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். முகாம்களை அகற்றுவதற்கு முன்னதாக பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனை பெற்றுக்கொள்ளப்பட்டதா என தாம் கேள்வி எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆணையரவு இராணுவ முகாமையும் அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்ல ஜனாதிபதி முயற்சிப்பதாக தென்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு போரின் பின்னர் நடைபெற்ற மாபெரும் மாவீரர் தின நிகழ்வுகள் இம்முறை நடைபெற்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புகவெல்லவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்து இம்யூனோகுளோபுலின் மருந்து மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஹெகலியவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, ஹரின் பெர்னாண்டோ, ரொஷான் ரணசிங்க, ரமேஷ் பத்ரன, விஜயதாச ராஜபக்ஷ, நளின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. இதே வேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் அனைத்து தம்பதியினருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே டி.பி. சரத் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வீடுகள் இல்லாத காரணத்தினால் திருமணம் செய்வது காலம் தாழ்த்தப்படுவதாகவும் அவ்வாறான ஒரு நிலைமை இனி நீடிப்பதற்கு இடமளிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 24 முதல் 30 வயதிற்குள் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் அதுவே சரியான வயது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வயதில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வோருக்கு வீடு ஒன்றை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலையை எட்டும் வரையில் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில வேட்பாளர்கள் உயிரிழந்தும் வெளிநாடு சென்றும் கட்சியை விட்டு வெளியேறியும் உள்ளதால் சாத்தியமான தீர்வுகள் குறித்து அங்கு ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதால் தேர்தலை வெற்றியுடன் எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த நகரத்தில் அமைந்துள்ள பல பழைய கோட்டைகள் மற்றும் அரசு அரண்மனைகளை பார்வையிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீ வித்யா விகார் உயர்கல்வி நிறுவனத்தில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற விசேட பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் இன்றுடன் நிறைவடைவதால் இன்று இரவு நாடு திரும்பவுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியமளிப்பதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட டெண்டர் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பத்ர ராஜாவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்த அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி இன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவிட சாட்சிய விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அத்தோடு அன்றைய தினம் அமைச்சர் விஜித ஹேரத்தையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது.